என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த மனநல மருத்துவம் இல்ல ஒருங்கிணைந்த மனோ தத்துவம் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு நோயின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு டயக்னோசிஸ் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கன்சிடர் பண்றோம். ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது ஜென்ரலாகவே இப்போ நம்ம பார்க்கும்போது மெடிசன்ஸ் பத்தி யோசிப்போம், கவுன்சிலிங் பத்தி யோசிக்கலாம் மனநலத்தை பொறுத்தவரை. இல்ல நாம என்ன சொல்றது, சில வேற மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் சர்ஜரி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பத்தி யோசிக்கிறோம். பட் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம செய்யறது அந்த மனிதரை மறுபடியும் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? யூஸ்வலா நான் இருந்த மாதிரி நான் மறுபடியும் இருக்க முடியுமா? சிலப்போ பல சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது சாத்தியமாகாது. மருந்து சாப்பிட்றதுனாலயோ கவுன்சிலிங் போனதுனாலயோ நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி நான் மறுபடியும் சாதாரண வாழ்க்கை, ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நான் லீட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறது எப்பவுமே சாத்தியமாகாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40% மக்களுக்கு இது ஏதாவது ஒண்ணு செஞ்சா பத்தாது. ஸோ அவங்களுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அண்ட் மருத்துவம்னா அது எப்படி இருக்கணும்? மருத்துவம்னா முழுமையா இருக்கணும், ஹோல் பர்சன் கேர். ஸோ நாங்க இந்த புக்கு இன்னைக்கு வெளிப்படை செய்யறோம். இந்த புக்கு ஹோல் பர்சன் கேர் பத்தி, எப்படி முழுமையா ஒருத்தரை நாமளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த முழுமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நவீன முறைகள் நிறைய இருக்கு. ஸோ மாடர்ன் மெடிசன்ல நமக்கு ட்ரக்ஸ் இருக்கு, நாங்களும் உபயோகிக்கிறோம். கவுன்சிலிங் இருக்கு, கவுன்சிலிங்ல பல மெத்தட்ஸ் இருக்கு, அதுவும் நாங்களும் உபயோகிக்கிறோம். அதே நேரத்துல நிறைய நவீன டெக்னாலஜிஸ் இருக்கு. நீங்க புத்தி கிளினிக் பில்டிங்ல நீங்க சுத்தி வந்தீங்கன்னா டீப் டிஎம்எஸ் தமிழ்நாட்டுல நாங்க மட்டும் தான் வச்சிருக்கோம். டிப்ரெஷன், ஓசிடி, அடிக்ஷன் எல்லாமே ட்ரீட் பண்ற மாதிரி 3 காயில் டீப் டிஎம்எஸ் இருக்கு. ஆர்டிஎம்எஸ் ஒரு டெக்னாலஜி இருக்கு, டிடிசிஎஸ் இருக்கு, வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் இருக்கு, நியூரோ ஃபீட்பேக் இருக்கு. அதே மாதிரி ரோபாட்டிக்ஸ்ல இயலாமை இருக்கிறவங்களுக்கு, என்னால நடக்க முடியல, பெராலிசிஸ் வந்துருச்சு, பக்கவாதம் வந்துருச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு ரோபாட்டிக் பிசியோதெரப்பி இருக்கு. பல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லி அதுல பல எக்யூப்மெண்ட் இருக்கு. கை விலங்குல அதுக்கு தனியா எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ நவீன முறைகள் பல இருக்கு. அதே நேரத்துல நம்ம இந்தியால நம்மளோட சிஸ்டம்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு இந்தியால ஆயுஷ் மினிஸ்ட்ரியே இருக்கு. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் கம்பைன் பண்றதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு டெல்லியில. அண்ட் ஆயுஷ் தவிர நமக்கு இந்தியால நேச்சுரோபதி இருக்கு, அக்யூப்ரெஷர் இருக்கு, அக்யூபங்க்சர் இருக்கு, பல அந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது? இப்போ எனக்கு மன அழுத்தம் இருக்கு, மன உளைச்சல் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு. டிப்ரெஷன் இருக்கிறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா பல பேருக்கு தலைவலி இருக்கும், இல்ல கீழ் முதுகுல வலி இருக்கும், லோ பேக் பெயின். இதெல்லாம் காமனா வர சிம்டம்ஸ், டிப்ரெஷனோட வர சிம்டம். நான் டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுத்தேன், கவுன்சிலிங் கொடுத்தேன் அப்படின்னா அதெல்லாம் போயிடுமா? போகாது. ஸோ என்ன தேவை? அந்த நேரத்துல நம்ம அதெல்லாம் போக்குற மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் தேவை. அது நம்மளோட நேச்சுரல் ஹீலிங் சிஸ்டம்ஸ் தான் நிறைய இருக்கு. அதை தான் நாங்க ஹைலைட் பண்ண விரும்புறோம். ஸோ நாங்க என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழல்ல? ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், சிரோ அபியங்கம்னு சொல்ற ஒரு ஹெட் அண்ட் நெக் மசாஜ் வித் மெடிக்கேட்டட் ஆயில், அது செய்ய முடியும். அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். யோகா சொல்லி கொடுக்க முடியும். தாய்ச்சி, சைனீஸ் மெத்தட் ஆஃப் டூயிங் பேலன்ஸ் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வலிய போக்குறதுக்குன்னு நம்ம பார்க்கும்போது பல டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பிரைமரி ப்ராப்ளம் அந்த பர்சனுக்கு டிப்ரெஷன். இந்த மாதிரி நீங்க ஒரு டயக்னோசிஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் கன்சிடர் பண்ணுங்க. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நடுக்க நோய், அது என்னால சரியா மூவ் பண்ண முடியல, எனக்கு ஸ்டிஃப்னஸ் நிறைய இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கேன், இதெல்லாம் தான் என் பிரச்சனைகள், நான் விழுந்துருவேன், அடிக்கடி விழுந்துருவேன். இதுதான் பார்க்கின்சனோட பிரச்சனைகள். அதோட கூடி நீங்க பாத்தீங்கன்னா மறதி நோய் இருக்கும், அதோட கூடி பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும், அதோட கூடி பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு இளக்கம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் வரும், டைஜஷன் சரியா இருக்காது. இது எல்லாம் நாங்க கவனிக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரையால மட்டுமோ இல்ல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றதுல மட்டும் முடியாது. இந்த மாதிரி தெரப்பீஸ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது தீவிரமா உங்களுக்கு எல்லாமே ஒரு ரிலீஃப் கிடைக்குது பேஷண்ட்டுக்கு. ஸோ அதை நாங்க ஹைலைட் பண்ண விரும்புறோம். இந்த ஹோல் பர்சன் கேர் அப்படின்னு இந்த ஒருங்கிணைந்த மெத்தட்ல நம்ம ட்ரீட் பண்ணும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இப்போ நாங்க நடத்துற அந்த நேஷனல் ஒர்க் ஷாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த மனநலம், மனநலத்துக்கு மருத்துவம், அதை பத்தி தான் இந்த வந்து நேஷனல் ஒர்க் ஷாப், இன்டகிரேட்டிவ் மென்டல் ஹெல்த் ஒர்க் ஷாப் நடத்துறோம். எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க, நிம்மான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, பிஜிஐ சண்டிகர்ல இருந்து வந்திருக்காங்க, பல இடத்துல இருந்து அந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2-3 வைஸ் சான்சலர் வந்திருக்காங்க. நாங்க டிஸ்கஸ் பண்றது எல்லாமே வந்து இதை எப்படி நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸை எப்படி நாம வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு பெரிய கிளினிக் மட்டும் வரது இல்லாம பிரைமரி ஹெல்த் சென்டர் லெவல்ல இல்ல வந்து தாலுகா லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நடக்கிற அந்த மீட்டிங்ல அதை பத்தி நாங்க எல்லாரும் எங்களோட வியூஸை ஷேர் பண்ண போறோம், என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஷேர் பண்ண போறோம். நன்றி. சம்பந்தமா அவேர்னஸ் வந்து ஸ்கூல், காலேஜ், பப்ளிக்லாம் எப்படி ப்ரோக்ராம்? ஸோ இதுவரை நாங்க வந்து ஸ்கூல், காலேஜ் லெவலில் அவேர்னஸ் கொண்டு வரல. பட் சிறுவர்கள் நிறையவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், நிறைய பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்கும். அது மருந்து மாத்திரைகளை மட்டும் நம்ம சார்ட்டும் பண்ண முடியாது, அந்த வயதுல பல மருந்து மாத்திரை கொடுக்கவும் முடியாது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சிறு வயதுல இப்போ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வருது, சிறு வயதுல நிறைய பேருக்கு வந்து பிஹேவியர் ப்ராப்ளம் வருது, சிறு வயதுல நிறைய பேருக்கு வந்து மது அருந்தி அதோட அந்த மாதிரி பிரச்சனைகள், அடிக்ஷன்ஸ் வருது. இதுக்கு எல்லாமே இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்துல நிறைய சொல்யூஷன்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும். அதான் நாங்க ஹைலைட் பண்ண விரும்புறோம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் நினைக்கும் போது நம்ம வந்து மெடிசனை பத்தி நினைக்கிறோம், இல்ல கவுன்சிலிங் பத்தி நினைக்கிறோம். மனநலத்தை பொறுத்தவரை பல விஷயங்கள் செய்யலாம், அது மட்டுமல்ல அப்படின்னு ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மீட்டிங் நடத்துது. சார், இப்போ இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இப்பவே ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லா இடங்கள்லயுமே ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம நோய்கள் கம்மியாயிடுச்சுன்னா நோய்கள் கம்மியாகல, பேஷண்ட்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து லாங் டர்ம் எடுக்கக்கூடிய அந்த இது ஒரு இன்னுமே அதிகம் தான் ஆயிருக்கு தவிர்த்து இப்போ குறையல. இதோட சேர்த்து இன்னொரு விஷயம், இப்போ யங் ஜெனரேஷனுக்கு முன்னாடியே 30 மேல, அது 30 ஒரு 40 மேல 50 மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனை. யங் ஜெனரேஷனுக்கு 25, 30 அந்த ரேஞ்சிலே வருது. இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ல என்ன இது நடக்குது, இது இப்படி இந்த மெடிசனோட ரெக்டிஃபை பண்ண முடியும்? ஸோ நீங்கள் இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் கரெக்டாக கேட்குறீங்க. அதில் தான் இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது 5 சிஸ்டம் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவில் எஜுகேஷன் இருக்கு. 5 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதோடு கூடி நேச்சுரோபதி யோகா கோர்சஸும் இருக்கு, யோகாக்கு தனியாக கோர்சஸும் இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் தான். நான் இப்போ கவர்மெண்ட் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்ல இப்போ வந்து இந்த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு தனியா சென்டர் வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? ஆனா எல்லாமே ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகல, பட் எல்லா சென்டர்லயும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியாது, பட் அந்த ஐடியா அப்போவே இருக்குது, புரியுதுங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நிலவரத்தை பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், கிருமி பாதிப்புகள்னாலதான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மாடர்ன் மெடிசன்ல தான் உண்டு. ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே அதுல தான் இருந்தது. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாதி ஹாஸ்பிட்டல் வருது, என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ் நீங்க பார்க்கும்போது காமனா நம்ம பார்க்கறது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, கனக்கூடுதல், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே வந்து தவிர்க்கலைன்னா ஃபியூச்சர்ல வேற மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கும். பிரெயின்ல ஸ்ட்ரோக் கொடுக்கும், மறதி நோய் கொடுக்கும், இதனாலேயே டிப்ரெஷன் வரும், வேற உடம்புல வேற எவ்வளவோ பாதிப்புகள் வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும், வீக்னஸ் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க வந்து ஏன் கிரௌடு ஜாஸ்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரானிக் டிசீஸ்னால தான் கிரௌடு ஜாஸ்தி ஆகுது. கிரானிக் அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே அது போகாது. ஒரு கிருமி பாதிப்புனா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அது நம்மளை விட்டு போகுது. இதுக்கு அந்த மாதிரி விட்டு போகிற தன்மை கிடையாது, நம்ம கூடயே இருக்க போகுது இந்த பிரச்சனைகள். அதுல நீங்க மனநலத்துல பல பிரச்சனைகளை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சிறு வயதுலேருந்து எனக்கு ஆட்டிசம் இருக்குன்னா அது வந்து என்னை விட்டு போக போறது இல்லை, அதுக்கு நம்ம தீர்வு தேடணும். பட் கிரானிக் டிசீஸ் அதே மாதிரி நீங்க வந்து
அடல்ட் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா கிரானிக்கா சிவியரா வர மென்டல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவு சீக்கிரமா நமக்கு தீர்வு கிடைக்கல. ஓல்ட் ஏஜ் போனீங்கன்னா மறதி நோய், இல்ல நடுக்க நோய், இல்ல ஸ்ட்ரோக், இதெல்லாம் வந்ததுன்னா எனக்கு கிரானிக்கா அது பாதிக்குது, என்னை விட்டு போகாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலதான் நமக்கு வந்து இந்த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டமோட ஹெல்ப் வருது. இதனால நம்ம வந்து மருந்து இல்லாம இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சர்ஜரியே தேவை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. சில பேருக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாடர்ன் மெடிசன் செய்யறது எல்லாமே கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்துல இந்த மாதிரி அப்ரோச்சஸ்ல வந்து பொட்டென்ஷியல் இருக்கு. என்ன மாதிரி பொட்டென்ஷியல் இருக்குன்னா, நமக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கான்பிடன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கேயே எங்க கிளினிக்லயே நீங்க பாத்தீங்கன்னா, சிறுவர்கள் இந்த மாதிரி டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் லைக் ஆட்டிசம், ஏடிஹெச்டி இந்த மாதிரி இருக்கிற சிறுவர்களும் சரி, முதியோர்கள் டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களும் சரி, மூளை அடிபட்டு வராங்க, ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி இல்ல ஸ்ட்ரோக், அவங்களும் சரி, இந்த குரூப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த சிஸ்டம்ஸ் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணும்போது. ஸோ இது அல்ல அது அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. எது எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒருங்கிணைந்து நம்ம எடுத்துட்டு போறதுதான் இன்டகிரேட்டிவ் மெடிசன். ஸோ இன்டகிரேட்டிவ் மெடிசன் நீங்க பார்க்கும்போது அது வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி செய்யற ட்ரீட்மெண்ட்ஸ். இதுல இருந்து என்ன பெஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கிறது, அதுல என்ன பெஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கிறது, அதுதான் இன்டகிரேட்டிவ் மெடிசன். அதை பத்தி தான் நாங்க வந்து இந்த 2 டேஸா ஒர்க் ஷாப்ல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க பர்டிகுலர் ஃபோக்கஸ் வந்து மென்டல் ஹெல்த், மனநிலை, மனநோய்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற சொல்யூஷன்ஸ், அதுல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. Rama, Chief Clinical Officer, to do the honors. May I invite Dr. Madhuri Kanikar, the Vice Chancellor of the Maharashtra University, former Vice Chancellor of the Maharashtra University of the Health Sciences. மேடம் இங்க பாருங்க மேடம், பாருங்க பண்ணுங்க. அப்பதான் ஓகே. May I invite Mr. Vivek Mishra for the next person. The next person is Professor Akshay Anand, who is a professor collaborator, Center for Mind Body Intervention through Yoga at the postgraduate. May I call Dr. Vishnu Priya? So the next person is Dr. Kishore Kumar. He is a professor of Ayurveda, head of Department of Integrated Medicine. Thank you. Some of our faculty, may I request our guest and our host to remain where they are for a photograph together. Professor B. N. Gangadhar to address to the team. Very good morning, a very good afternoon to all of you. Apologies, I have to use English, although I would have loved to speak Tamil. I speak Tamil, you won't understand it. So, we from different specialities have met yesterday and today and have deliberated several issues related to integrative health approach in psychiatric conditions and mental health in general.
There are 4 or 5 points. I think I'll make it as bullet points for you to remember. Number 1, there is no health without mental health. This is what the WHO says. Millennia ago, Ayurveda as a science also said that body, mind and soul, as to how we should plan this to happen in reality. Examples from the private health model, which is here, you are seeing the Buddhi Clinic, and the government model, which is there in NIMHANS, Bangalore, where some of my colleagues have come from NIMHANS, and also in many universities, how to develop integrative medicine courses to improve the skills of doctors in applying multiple ways of getting this person holistically better, is what we discussed. I am sure my other colleagues may want to answer or contribute to some specific issues. This is in nutshell what last 1.5 deliberations have happened. I thank the Buddhi Clinic who have actually organized this event, and I also thank many of the experts, leading experts in this field from different parts of the country who have come and participated in the last 1.5 days in this discussion. I thank all of you who have come to listen to what deliberations have happened, and I am appealing that you build a public opinion in favor of a holistic input into mental well-being, approaching both, applying both the modern medicine and also the traditional medicine very judiciously together for the best outcome in patients and also the most fit, mentally well persons in the society, so that our productivity is going to double and double. Thank you very much. Invite Professor Akshay Anand. I experienced something that they have, something which is called FMS. So we were sitting 2 days at a stretch and I had a little bit of a backache. So I wanted to see what instruments they have installed, how are they working. So it was very, very useful. So we are all very lucky to have this here. And also did a little bit of what they use for patients of depression. So they stimulate you with a certain Tesla. So I just came out of that. So as a scientist, so I am telling you this is because as a scientist, I do not believe in anything until I experience myself. So I'm also a yoga trainer, level 1 yoga trainer. I've gone through the courses. And having told you the experience right now and of having done yoga course and being a neuroscientist, I've jumped into the field of experimenting with various yoga protocols in different diseases. So I come from PGI Chandigarh in the foothills of Himalayas. And although Dr. Gangadhar talked about the importance. Nathan from Psychiatric Social Work Department. I'm a social scientist now, in a Solven. And in the last 1.5 நாள்ல நம்ம முன்னாடி எப்படி கொண்டு போனோம் சர்வீஸ் சைட்லேருந்து ரிசர்ச் மூலமாக பாலிசி லெவலில் அண்ட் அதோட நம்ம வந்து எஜுகேஷன் லெவலில் இந்த 4 விதமான ஏரியாஸில் எப்படி இன்டகிரேட்டிவ் மெடிசனை முன்னாடி கொண்டு போனோம் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். மென்டல் ஹெல்த் நம்ம எப்போ பேசணுமோ சோஷியல் சயின்டிஸ்ட் மூலமாக நான் பேஷண்ட் இருக்கேன் ஆஸ் அ சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர். மென்டல் ஹெல்த் மூலமாக நம்ம பார்த்துச்சு மென்டல் ஹெல்த் வந்து மன வியாதி இல்லாட்ட மனசோட ஆரோக்கியம் பற்றி மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஒரு மனுஷாவோட ஃபேமிலி கல்ச்சர்